யோ நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியை சொல்றதுக்கு வெக்கமாட்டா? ஒரு பொட்டச்சியை சமாளிக்க முடியாம வீட்டுல வந்து நிக்கிறியா? அவ ஏற்கனவே நம்ம கண்ணுகள்ல விரல விட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. ஏதோ போலி பத்திரத்தை காமிச்சாரா சரண்டர் ஆயிட்டான். நீ எல்லாம் ஒரு பெரிய அரசியல்வாதி. வெள்ள சட்டை கரை ஒட்ட வேசி வெட்டிட்டு திரியுறீங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சுண்ணே. மேற்கொண்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க தான் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் செஞ்சிட போறீங்க. அந்த புறம்போக்கு நிலத்தை வாங்குறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏதோ ஃபேக்டரி கிட்ட ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அதுல எவ்வளவு வில்லங்க இருந்திருக்கும், அதை எப்படிலாம் சமாளிச்சிருப்பாரு. நீ என்னடானா ஒரு போலீஸ்காரை சமாளிக்க முடியலங்கிற. மேற்கொண்டு என்ன பண்ண ஏது பண்ணணும் ஒன்றும் புரியலப்பா. அதான் பின் வாங்கிட்டேன். சும்மா நீ பின்ன வாங்கிட்டேன் ஊசி வாங்கிட்டேன். உன்னால முடியலன்னா அப்பாவுக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அவங்க பார்த்துப்பாங்கல்ல. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி. ஏற்கனவே அண்ணன் உள்ள இருக்காரு. அந்த பிரச்சனையில் நீங்க இருப்பீங்க. இடையில நான் வேற எதுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் தான் சொல்லல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி இங்க வந்தா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல வந்திருக்கலாம்ல. குட்டி வர்றா. அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்காரு. ஏயா ரேக்கா ஒரு ரூட்ல போனானா நம்ம ஒரு ரூட்ல போக வேண்டியதானயா? அப்ப ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிடலாமாண்ணே? ஆரம்பிச்சுட்டு உள்ள போய் உட்காரு. ஏற்கனவே அப்ப மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கா. இனிமே சும்மா இருப்பா. நீ எங்க போற என்ன பண்றன்னு கழுகு மாதிரி உன்னையே பாத்துக்கிட்டு இருப்பா. உன்னை பிடிச்சு கொண்டு உள்ள போடுவா. அப்புறம் நான் வரணும். இதே வேலையா போச்சு எனக்கு. உதவி செய்வியல்னாக்க பெரிய உபத்திரம் போச்சு. சரி சரி, அதுக்காக உங்களுக்கு ஒண்ணுனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவ 8 அடி பாஞ்சா நம்ம 16 அடி. அப்பா இந்த பிரச்சனை என்ன பண்றது? हेलो ஹலோ, राजमानिकम बोलता है? நான் ராஜமாணிக்கு தான் பேசுறேன். தமிழ்ல பேசுறேன். யாரு? சார் நான் சட்டர்ஜி பேசுறேன் சோலாப்பூர்ல இருந்து. அப்படியா? யார் சொன்னது? மிஸ்டர் சந்திர சொன்னார் தமிழ்நாட்டில். ஓஹோ, நான் தான் அனுப்பி வச்சேன். எத்தனை லோடு வேணும்? சார் நமக்கு நிறைய ஆயுதங்கள் வேணும். இப்போ ஸ்டாக் இருக்குமா உங்ககிட்ட? ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இருக்குப்பா. சரி, எத்தனை லோடு வேணும் ஜி? 3 லோடு வேணும். சரி. இருக்கு 3 லோடு இருக்கு. சரி, இந்த பணமெல்லாம் எப்படி யார்கிட்ட கொடுத்துறீங்க? என்கிட்ட வந்து எப்படி சேரும்? அந்த முறைகள் எல்லாம் கரெக்டாக சொல்லிடணும். அப்புறம் எங்க ஆள் ஒருத்தர் அனுப்புறோம். அவர் வந்து மிச்சம் எல்லாத்தையும் பேசிப்பார். ஓகே? சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இம்மி அளவு கூட வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா இது நாட்டு பிரச்சனையா. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படியா? சரி, நான் சொல்கிறது கேட்டுங்க. அப்புறம் எங்கே, எப்போ, எத்தனை மணிக்கு, யார் வருவா, அவங்க அடையாளம் என்ன, எல்லாம் விவரமாக சொல்லிடுறீங்களா? எப்போ? நாளை கழிச்சு. அப்படியா? சரி வச்சுருங்க. என்னப்பா எப்போ வேணுமா? இன்னும் 2 நாளில் வேணுமாம்டா. அதேமா நீ நீலிமணிக்கு போக வேண்டியிருக்கோம். சரிப்பா, நான் மெசேஜ் அனுப்பிடுறேன். ஓகேப்பா. என்ன தம்பி ஏதோ வடநாடுங்கிறீங்க ஸ்டாக்குங்கிறீங்க ஒன்றும் புரியல தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்ன தம்பி இப்போதான் முன்னாடி பேசுனீங்க ஒன்றும் இல்லைன்றீங்க. உள்ளூர் மேட்ரு சொன்னாலே இப்படி சொதப்புற. இல்லை இந்த மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் வயிறதுக்கா? விடுவியா? அண்ணா விடு. ஏதோ 1-2 விஷயம் சொதப்பிட்டேண்ணே. அதுக்காக தம்பி இப்படியான எடுத்துரிஞ்சு பேசுறது. அப்பா இந்த ஆள்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் அண்ணி வந்து அண்ணனை பார்க்க ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் போய் வேணா விட்டுட்டு வந்துடுவா. சரி சரி போ. இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாத விட்டா. சரிடா நீ போ. போ. அண்ணா அப்படியான துரோகம் பண்ணிடுவான் நான். யோ அவன் வளரவே இல்லை. நீ வளர்ந்தோம் நான் சொல்றதை எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அதனால தான் உன்ட்ட முரண்டா பேசுறான். சரி சரி வா, நான் சொல்றேன். இப்ப அரசாங்கத்துக்கு தெரியாம பல பொருள்களை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கணும். அவ்வளவுதானே? என்ன பொருள்னா? என்ன AK-47, 27, அப்புறம் இந்த பாம்ஸு, எரிகுண்டு, இந்த மாதிரி பொருள்கள் தான். அண்ணா இது பேர் ஆயுத கடத்தல்னா? ஓ, இதுக்கே நீ அதிர்ச்சி அடைகிற? அதைத்தானே நம்ம தொழிலா செய்ய போறோம். இப்ப நீ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னில்ல, அதுல மாதம் உனக்கு எவ்வளவு வரும்? என்னன்னா ஒரு 10-12 லட்சம் வரும்ண்ணா. 10-12 லட்சம். இதுக்கு நீ எவ்வளவு உழைக்கணும், எத்தனை பேர்கிட்ட மாரடிக்கணும்? நீ லாபம் பார்க்குறியோ இல்லையோ, அவன் லாபம் பார்க்கறதுக்கு ஒரு யூனியனை ஆரம்பிப்பான். அப்புறம் உனக்கு எதிராக ஒரு போர்க்குடியை தூக்குவான். இந்த பிரச்சனை எல்லாம் இதுல இல்லையா? அப்படியே ஒரு 4 பைசா அப்படி கொடுத்தோம்னா நீ சொன்னிய 10 லட்சம் அது
அப்படியே வந்துருமியா. என்னையா முழிக்கிற? ஆமாம், நாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி லோக்கலாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது? அப்படியே கொஞ்சம் ஹைடெக்காக போக வேண்டாமா? அண்ணே கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. யோ, செய்ய போகிறதே தப்பு, இதில் கேட்குறது என்ன தப்பு? கேளியா. அது இல்லைண்ணே, இது மாசியனுக்கு தெரியுமாண்ணே? என்னது மாசியனனுக்கு தெரியுமாவா? இந்த ஐடியா கொடுத்ததே அவன் தாயா. இப்போ நீலிமலையில் ரப்பர் ஃபேக்ட்ரி பூட்டி கிடக்குல்ல, அதை குடோனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே அவன் தாயா. சரிண்ணே, அண்ணனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னையால் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கோங்கண்ணே. அப்படியா சொல்ற? சரி, இவ்வளவு நாளா எங்களோட இருந்து உழைச்சிருக்க. சரியா, நீ ஒரு பார்ட்னரை சேர்ந்து. அப்புறம் ஒரு விஷயம் என்ன, ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாலே இந்த போலீஸ்காரங்க லைசன்ஸை காட்டு, அதை காட்டு, எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இதுல ஆயுதங்களை வாங்கி மொத்தமா நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண போறோம்? சொல்லுங்கண்ணே. பாத்தியா, இதுதான் தொழில் புத்தி, தொழில் பக்திங்கிறது. சொன்ன உடனே அப்படியே நெருப்பு மாதிரி பிடிச்சு முன்னெடுத்துக்கான வழியை கேட்க ஆரம்பிச்சிட்டா. பாத்தியா, இந்த மாதிரி பார்ட்னரா இருந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். சரிண்ணே, உங்க ஆசீர்வாதம். எந்த தொழில ரிஸ்க் இல்லை. என்ன நாம செய்ய போறதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். இப்ப ஆயுதம் யாருக்கு தேவைப்படல? தீவிரவாதிக்கு தேவைப்படுது, கள்ள கடத்தற்காரனுக்கு தேவைப்படுது, அட அரசியல்வாதிக்கும் தேவைப்படுதியா? ஆமாண்ணே, அப்புறம் பணத்தை மூட்டையை கட்டி வச்சிருக்கானே அவனுக்கும் தேவைப்படுதியா? அப்புறம் இந்த தொழில் என்ன நல்லா விரித்து அடைஞ்சுட்டு தானே போயிட்டு இருக்கோம். என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்புறம் என்ன, வாயா, வா வா. என்ன மேடம், நேற்று ஆஃபீஸில் ரொம்ப வேலையோ? நேற்று நைட்டு 8-9 மணி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம், நேற்று ஈஸ்வர் சார் ஒரு ஒர்க் சொன்னார், அதை முடிச்சுட்டு போக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஈஸ்வர் சார் சொன்னால் பார்த்து தான் ஆகணும். ஆமாம், ஒர்க்கு முடிஞ்சு எப்படி வீட்டுக்கு போனீங்க? ஆட்டோவில் போன மட்டும் சொல்லிடாதீங்க. ஈஸ்வர் சார் காரில் நீங்கள் ஏறி போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இல்லை, நேற்று ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஆட்டோ எதுவும் கிடைக்காதா சார் ட்ராப் பண்ணார். எங்கே போனீங்க? ஹோட்டலுக்கா? மிஸ்டர், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே மேடம். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி களைச்சு போயிருப்பீங்க. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே உங்களை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பாரு. கரெக்டு தானே? என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? மலா, பரவாயில்ல, சிரம். அந்த பிடபிள்யூடி ஃபைலும் மற்ற பெண்டிங் ஃபைல்ஸையும் எடுத்துக்கிட்டு கேபினுக்கு வாங்க. ஓகே சார். ஆமாம்மா, போங்க போங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் சாருக்கு மூடே வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார். இதான் சார் நீங்கள் கிட்ட ஃபைல்ஸ். அந்த தினேஷ் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்? சார், சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருந்தான்? ஒன்றும் இல்லை சார், அஃபிஷியலாக தான் பேசிகிட்டு இருந்தார். அவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். இந்த பிடபிள்யூ ஃபைல் மட்டும் என்கிட்டே இருக்கட்டும். இந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். மலா சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார். கையில என்ன? நோ, நான் உங்க லெஃப்ட் ஹேண்ட கேட்டேன். என்ன இது, இவ்வளவு காயம் உங்க கையில? அது ஒன்றும் இல்லை சார், சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நோ, இது சமையல் பண்றப்போ ஏற்பட்ட காயம் போல இல்லையே. யாரோ பிளேடால கீறினா போல இருக்கு. சொல்லுங்க, எப்படி ஆச்சு இது?
தயவு செஞ்சு ப்ளீஸ். இஸ் இட் எனிதிங் பர்சனல் ப்ராப்ளம்? இல்ல சார், நான் சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. மலா ப்ளீஸ் சொல்லுங்க. நேத்து ஓவர் டைம் முடிஞ்சதும் நீங்க என்ன கார்ல டிராப் பண்ணீங்கல்ல, ஆமா. அந்த வீட்ல இருந்த என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு சார். எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு என்ன அசிங்கமா கேட்டாரு சார். நான் ஆபீஸ்ல வேலை இருந்ததுன்னு சொன்னேன். அவர் நம்பாம என் கையை கிழிச்சு விட்டாரு சார். மலா புருஷன் மனுஷனா மிருகமா இப்படியா? சார், நான் வீட்ல இருக்கும்போது ரோட்ல போறவன் எதாச்சும் என்ன பார்த்தா கூட அவன் ஏன்டி ஒண்ணு பாக்குறான்னு என்ன திட்டுவாரு சார். இதை விட ஒரு நாள் நானும் அவரும் ஆட்டோல போயிட்டு இருந்தோம் சார். ஆட்டோ டிரைவர் என்கிட்ட டைம் என்ன மேடம் தான் சார் கேட்டாரு. அதுக்கு அவரு நானும் தான் வாட்ச் கட்டியிருக்கேன், அவன் ஏன் உன்கிட்ட டைம் கேட்டா, அப்போ உனக்கு அவனுக்கும் லிங்க் இருக்கான்னு கேட்டு நடு ரோட்ல ஆட்டோல இருந்து இறக்கி என்ன அசிங்கப்படுத்திட்டாரு சார். அவரு சரியான சந்தேக பிராணி சார். சாரி, ஐம் சாரி மாலா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல இவ்வளவு லேட்டா ஆபீஸ்ல உங்களை ஓவர் டைம் பார்க்க விட்டுருக்க கூடாது. இல்ல சார். அண்ட் தென் நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணது கூட தப்புதான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல சார், இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல சார். அது எல்லாம் என் தலைவிதி சார். ஐ அம் ரியலி சாரி. சார், சாரி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் என்ன இன்னைக்கு நேத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த ஆளை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த குடும்பம் தான் சார். நமக்கு வேலை தான் சார் முக்கியம். நேத்து அவ்வளோ லேட்டானாலும் வேலை முடிச்சுட்டு போனோமேன்ற அந்த திருப்தியே போதும் சார். அழாதீங்க. நீங்க ஃபைலை வச்சுட்டு ரெடியா இருங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டலா? வேணாம் சார், பரவாயில்ல. மலா செப்டிக் ஆயிடும். இட் வில் பிகம் சீரியஸ். இல்ல சார், வீட்ல ஆயின்மெண்ட் இருக்கு, நான் அப்ளை ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. நீங்க ரெடியா இருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சார் இல்ல சார். ப்ளீஸ் ஐ அம் டெல்லிங் யூ, லிசன் டு மீ. ஓகே சார். ரெடியா இருங்க. கண்ணை தொடச்சிட்டு போங்க. ஓகே சார். என்ன அதுக்குள்ள குளிச்சிட்டீங்களா? இன்னைக்கு 3 இன்டர்வியூ இருக்கு. கண்டிப்பா ஒரு இன்டர்வியூல வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதான் ரெடி இருக்கேன். சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க. காஃபி வச்சிருக்கேன். மார்னிங் ரோஹினி. ஏங்க, நீங்க வாக்கிங் போகும்போது என்னையும் எழுப்பி கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீங்க ஏன் என்ன எழுப்பி கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ரோஹினி, நீ எல்லாம் வேலை முடிச்சிட்டு தூங்கும் போது லேட்டா போயிடுது. காலைல கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு சொல்லி விட்டு போறேன். ஆமா, உனக்கு எதுக்கு வாக்கிங்? அன்னைக்கு எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற. போதும் போதும் ஐஸ் வச்சது. இந்த டீயை குடிச்சிட்டு போய் குளிக்கிற வழியை பாருங்க. எஸ் அலெக்ஸ்.
சிஎம் ப்ரோக்ராமா? ஓ சரி. ஐ பி தேர் இன் 30 minutes. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்துடுறேன். ரோஹினி, டிஃபன் ரெடி பண்ணு, நான் அரியணை போகணும். என்னங்க டீயாவது வேண்டாம் சாப்பிட்டு வேண்டாம், நான் போங்க. அப்புறம் குடிச்சுக்கிறேன். எப்ப பாரு ஏதாவது ஒரு அவசர வேலை வந்துகிட்டே இருக்கும். என்னம்மா தோசை ஊத்திட்டு இருக்கியா? ஆமாம்மா, அவருக்கு ஏதோ அவசரமா இன்டர்வியூ போனமா. அது சரி, அப்பாவுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா? அப்பா முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா அவர் சாப்பிடட்டும். சரிம்மா. அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிரு. மீரா, மீரா டைம் ஆச்சு. மீரா டிஃபன் கொண்டு வா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். என்னங்க, அப்பாக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான், அதனால அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுறீங்களா? 2 minutes உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நாளை தவறாதீர்கள்.